வணக்கம் சிகப்பு நாடா நேயர்களே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தாவேகாவில இருந்து திமுகக்கு ஒரே ஜம்ப் பண்ண நம்ம வைஷ்ணவி பத்தி தான் பேச போறோம். வைஷ்ணவி அவர்கள் பல போஸ்ட் திமுகக்கு ஆதரவா போட்டாலும் அதனை விட இப்ப பாரு தாவேகாவை தாக்கியதா இருக்கும். ஏன்னா ஒரு கட்சியில இருந்து ஜம்ப் ஆனா இது சாதாரணமா நடக்கிறது தான். இப்ப அவங்க என்ன பேசியிருக்காங்க, அது மட்டும் இல்லாம அஜித்குமார் வழக்குல வாயவே திறக்கல. அது எல்லாமே இந்த ஒரு வீடியோல பாத்துடலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வைஷ்ணவி அவர்கள் அன்பா தாவேகாக்கா அழைக்கப்பட்டாங்க. அதன் பிறகு திமுகல ஜம்ப் பண்ண பிறகு இவங்களுக்கு ஒரு பெருவாரியான ஒரு எதிர்ப்பு இருந்துட்டே இருந்துச்சு. யாரை பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் இவங்களை அவதூறா தான் பேசினாங்க. அது பார்க்கும்போது கஷ்டமா இருந்தாலும் பாத்தீங்கன்னா யாராலையும் அடக்க முடியல. விஜய் அவர்களும் அட்வைஸ் பண்ணதா சொல்லப்பட்டுச்சு, யாரையும் இழிவுபடுத்தி பேச வேண்டாம். ஸ்டில் பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் அவங்களோட இன்ஸ்டாகிராம், எக்ஸ் தளம் எது எடுத்துக்கிட்டீங்களாலும் அவங்களோட கமெண்ட் செக்ஷன்ல இழிவாதான் அவங்கள பேசுறாங்க. இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா தாவேக தலைவர் விஜய் அவர்கள் அஜித்குமாருக்காக ஆர்ப்பாட்டம் பண்ணணும், அதற்கு ஒத்துழைப்பு கொடுங்க, எங்களுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு உயர்நீதிமன்றம் கேட்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, போக்சோ சட்டத்துல இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு விழிப்புணர்வு கொடுங்க, மனைவியை கொடுமை செய்யக்கூடாதுன்ற ஒரு விழிப்புணர்வு கொடுங்க, எத்தனையோ விழிப்புணர்வு இருக்கு, அதெல்லாம் பண்ணுங்க, இதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்ப அந்த போஸ்டுக்கு வைஷ்ணவ என்ன ரிப்ளை பண்ணிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவங்க யாரும் விழிப்புணர்வு பண்ணக்கூடாது, இவங்களுக்கே ஒரு விழிப்புணர்வு தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதையும் தாண்டி பாத்தீங்கன்னா என்ன பல பேர் அசிங்கமா திட்டாங்களா, அப்பெல்லாம் விஜய் பாத்துட்டு தானே இருந்தாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியே கேட்டிருக்கிறாங்க. ஆனா அவங்களோட போஸ்ட பார்க்கும்போது இது வரைக்கும் அஜித்குமார் பத்தி ஒரு வாயையும் திறக்கவே இல்லை. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு பல போஸ்ட் வேற வேற மாதிரி எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இன்னும் விஜய் மேல அவங்களுக்கு இருக்கிற தனிப்பட்ட வன்மம் இருந்துகிட்டே தான் இருக்கு. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.